லாஸ்ட் வீக் சாட்டர்டே பட்ஜெட் கம்ப்ளீட் ஆச்சு. பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ஒரு சில செக்டர்ஸ் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிடுச்சு. பர்டிகுலர் ஒரு சில செக்டர்ஸ் வந்து பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆச்சு. அந்த பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆனது மண்டே வந்து ரீடைன் பண்ண முடியல, மறுபடியும் கரெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கு. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. அதை பேஸ் பண்ணி பெரிய அளவுக்கு ஒன்றும் மார்க்கெட்ல சேஞ்சஸ் வந்து இப்ப நடக்கல. இது வந்து இமீடியட்டா நடக்கல அப்படின்னாலும் ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய செக்டர்ஸ் என்னென்ன, நம்ம ஃபியூச்சர் growth இருக்கிற செக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட செக்டர்ஸ்க்கு வந்து நல்ல பெனிஃபிட்டை கொடுக்க போகுது. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயா இருக்கிறவங்க, அதாவது சேலரி ஹோல்டர் பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுத்துருக்கு. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கல. இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸ் இல்ல. செக்டர் வைஸ் வந்து ஒரு சில நியூஸஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க. மார்க்கெட்ல எல்லாரும் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த ரயில்வே செக்டர், டிஃபென்ஸ் செக்டர் இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் பர்டிகுலரா இந்த ரெண்டு செக்டருக்கும் பூஸ்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாதனால ஹெவியா இந்த செக்டர்ஸ் எல்லாமே ஃபால் ஆச்சு. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டர்லாம் ஓவர் வேல்யூஷனா இருந்துச்சு. ஆல்ரெடி 20 to 30% இந்த ரயில்வே செக்டரும் டிஃபென்ஸ் செக்டரும் கரெக்ஷன் ஆயிருந்துச்சு. இப்ப மறுபடியும் இந்த நியூஸஸ்க்கு அப்புறம் லாஸ்ட் மண்டே மார்க்கெட் எண்ட்ல கூட பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு செக்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபால் ஆயிருந்துச்சு. இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரீட்டைல் பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா அக்குமுலேட் பண்ணுங்க. இப்ப எப்படி ரயில்வே செக்டரும் டிஃபென்ஸ் செக்டருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹோப் இல்லையோ, அதே மாதிரி PSU ஸ்டாக்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய பெனிஃபிட் இல்லாம போச்சு. NPCC, RVNL, IRFC இதெல்லாம் வந்து நியர்லி 10% பக்கமா நல்ல கரெக்ஷனை பார்த்துருக்கு. எப்பயுமே நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் பப்ளிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸோ இல்ல பப்ளிக் செக்டர் கம்பெனிஸோ இந்த ரயில்வே ஸ்டாக்ஸோ எதுவும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல கிடையாது. ஸோ அதனால எனக்கு வந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தல. லாஸ்ட் வீடியோலயே ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ், அதாவது 2024 பர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஃபினான்ஸ் செக்டரும் FMCG செக்டரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணாம இருக்கு. அதனால வரப்போற இயர்ல இந்த செக்டர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பட்ஜெட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இதுல மெயினா பெனிஃபிட் ஆகிற செக்டர்ஸ் அப்படின்னா இன்ஃப்ரா, பினான்சியல் சர்வீசஸ், FMCG, ஆட்டோ இது எல்லாமே நல்ல பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பெனிஃபிட்டை கொடுத்துச்சு. கோல்டு டிமாண்டும் ஜாஸ்தி ஆகுறதுனால கோல்டோட பிரைஸ் வந்து கண்டினியூஸா ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் இயருக்கு ஃபியூச்சர் growth இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு இந்த செக்டர்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறோம். இந்த 4 செக்டர்ஸ்லயும் ஓரளவுக்கு இப்ப 200 ரூபீஸுக்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலான குரூப்புக்கு கீழே இருக்கிற கம்பெனிஸா இருக்கு. கன்சியூமர் டியூரபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ரெக்கவரி இருந்துச்சு. நேத்து மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட், டைட்டன், வோல்டாஸ், வேர்ல்பூல் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவான ரிட்டர்னை கொடுத்துச்சு. இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட்ல இது கரெக்ஷனாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்க வந்து 1 டேலயோ இல்ல 1 வீக்லயோ நடக்கிற ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு ஸ்டாக்கும் வந்து பிக் பண்ண தேவையில்லை. ட்ரெண்ட் எல்லாமே வந்து அதோட ஆல் டைம் ஹைல இருந்து இப்போ ஒரு 30% வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. கரெக்ஷன் ஆனாமே இன்னுமே ஓவர் வேல்யூஷனா தான் இருக்கு. மேபி மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் நெகட்டிவா போகுது அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம யோசிக்கலாம். டைட்டன் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இது வந்து ஓரளவுக்கு டீசென்டான பிரைஸ்லயே அக்குமுலேட் பண்ணிருக்கிறோம். இப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலுமே மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா டைட்டனை வந்து டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். வோல்டாஸ், வேர்ல்பூலை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல கிடையாது. ரிமைனிங் இருக்கிற ட்ரெண்டும் டைட்டன் என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கு. வோல்டாஸ், வேர்ல்பூல் இதெல்லாம் வந்து கன்சியூமர் டியூரபிள்ல ஓரளவுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து சேல்ஸ் growth ரைஸ் ஆகும் அப்படின்ற பாயிண்ட்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த ரேலியை வந்து கொடுத்துருக்கு. FMCG செக்டரை பொறுத்த வரைக்கும் மக்களோட ஸ்பெண்டிங் வந்து ஜாஸ்தி ஆகுன்ற ரீசன்னால FMCG ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ரேலியை கொடுத்துச்சு. கன்சியூமர் டியூரபிள் எந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுத்துச்சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ்லயும் வந்து FMCG செக்டர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா ITC, பிரிட்டானியா, டாடா கன்சூமர் எல்லாமே எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணோம். நெஸ்லேவும் HUL வந்து பாத்தீங்க அப்படின்னால நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து
ரொம்ப வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைக்கும், நல்லா கரெக்டாகி அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. மார்க்கெட்ல ஏதாச்சும் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப ரெகுலரா வந்து நீங்க உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இருந்து ஒரு 10% ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்க இதை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிங்க. குவாலிட்டியான கம்பெனியை நீங்க ரெகுலரா பை பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல இந்த செக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். February 7th அன்னைக்கு நம்மளோட RBI மீட் நடக்க போது அதுல வந்து ரேட் கட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கோவிட்க்கு அப்புறம் இந்த 4 இயர்ஸா வந்து பெரிய அளவுக்கு ரேட் கட் எதுவுமே பண்ணாம தான் இருக்காங்க. இப்படி இந்த ரேட் கட் நடக்கிறப்ப பினான்சியல் செக்டருக்கு ஒரு நல்ல வாய்ப்பா தான் அதை பார்க்கணும். பினான்சியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் கேபிட்டலா இருக்கிற பேங்கிங் ஸ்டாக்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே ரெகுலரா கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருங்க. ICICI, HDFC பேங்க் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசென்டான பிரைஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் இயரும் இது வந்து பெரிய அளவுக்கு பேங்கிங் செக்டர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. 6% அப்படின்னா பிக்ஸ்டு டெபாசிட் என்ன அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு தான் இது எல்லாமே ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சு. ICICI பேங்க், HDFC நீங்க ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கோட்டக் பேங்க் கூட கன்சிடர் பண்ணலாம். இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க்கும் மார்க்கெட்ல ஓரளவுக்கு டீசென்டான பிரைஸ், அதாவது அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இது கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகுதோ அதே மாதிரி நான் பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல பெனிஃபிட்டா போகுது. சோலாவோட ரிசல்ட்ஸ் இப்பதான் ரீசெண்டா வந்து நேத்து வந்து ஒரு நல்ல ரன் அப்பா கொடுத்துச்சு. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கரெக்ட் ஆகி நியர்லி 52 வீக் லோவுக்கு பக்கமா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பர்டிகுலரா அதோட ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆனதுனால நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. ஸோ ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பஜாஜ் பினான்ஸ்ல இப்போ வந்து ஒரு நல்ல ரன் அப்பா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்கிற இந்த மாதிரி பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனா வந்து நான் பேங்கிங்ல மார்க்கெட் லீடரா இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறத விட மார்க்கெட்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லயே இப்ப எல்லாம் அட்ராக்டிவான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பர்டிகுலரா இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸா வந்து ஸ்மால் கேப், மிட் கேப் கொடுத்த ரிட்டர்னை விட லார்ஜ் கேப் வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கு. FIIs வந்து கண்டினியூஸா வெளியே போயிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட்டும் ஃபால் ஆயிருக்கு. FII வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறப்ப அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. அதனால லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா சேஃபா இருக்கிறது இல்லாம மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே போனாலும் நம்ம கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ண முடியும். மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறப்பையும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகிறதா அமைய போகுது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணேன். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆகட்டும், ஜியோ ஃபினான்ஸ் ஆகட்டும், ITC ஹோட்டல் இது எல்லாமே வந்து ரொம்ப ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் தான். இப்போ பை பண்ற லெவல்லயே கிடையாது. அதாவது ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ விலகி இருக்கிறதா நல்லது. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு IPOலயே கிட்டத்தட்ட ஒரு 400 குவான்டிட்டிக்கு மேல எனக்கு அலாட் ஆயிருந்துச்சு. அதாவது ரீட்டைல் கேட்டகரியிலேயே எனக்கு ஆயிருந்துச்சு, ஷேர் ஹோல்டர் கேட்டகரியிலேயே ஆயிருந்துச்சு. ஸோ மார்க்கெட்ல இப்போ இந்த ஸ்டாக் வந்து 100 ரூபீஸ்க்கு வரைக்கும் வந்துட்டு இப்போ வந்து ஒரு 110க்கு மேல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் மேபி ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால ரீபவுண்ட் ஆகும் எக்ஸ்போர்ட் பண்றதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இதுல நான் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி ஒரு மினிமம் குவான்டிட்டி வந்து இப்போ பை பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த IPOக்கு அப்புறம் வந்து இதை நான் கன்சிடர் பண்ணவே கிடையாது. அதே மாதிரி ஜியோ பினான்சியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிலையன்ஸ் ஷேர் இருந்ததுனால எனக்கு டிமெர்ஜர்ல இது கிடைச்சிச்சு. இதையுமே வந்து நான் இது வரைக்கும் கன்சிடர் பண்ணல. இப்போ நியர்லி எனக்கு அலாட்மெண்ட் கிடைச்சதை விட இப்போ லோ பிரைஸ்ல வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுனால இதோட ஃபியூச்சர் growth இருக்கும். ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ் பஜாஜுக்கு சரி ஜியோவுக்கு இருக்கிறதுனால இப்போ மினிமம் குவான்டிட்டி வந்து இப்போ அக்யர் பண்ணியிருக்கிறேன். ITC ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எனக்கு 85 அந்த மாதிரி கிடைச்சதுனால அதை ரவுண்ட் ஆஃப் கோசரம் வந்து ஜஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ITC ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விலகி இருங்க. ரிசல்ட்ஸ் எல்லாம் வரட்டும், கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பியர்ஸ் கூட அதுக்கப்புறம் இது ஒர்த்தான ஸ்டாக்கா அப்படிங்கறத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு நான் 2 ஈவெண்ட்டா கன்சிடர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம RBIயோட மீட்டிங், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து February 13ல மேபி US பிரசிடென்ட்டும் வந்து மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபேவரான நியூஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப டேரிஃப் வார்ல கூட பாத்தீங்க அப்படின்னா கனடா, மெக்சிகோ, சைனாவுக்கு எல்லாமே வந்து டேரிஃப் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல. சோ இந்த மீட்டிங் வந்து நடக்குது அப்படின்னா மேபி டேரிஃப்ல வந்து
மியூச்சுவலா வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மீட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஆர்பிஐ மீட்டிங்கோட ரேட் கட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் வந்து பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து இது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். இந்த மீட்டிங் வந்து ஸ்மூத்தா கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா எஃப்ஐ வந்து மறுபடியும் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அப்படி வர்றப்ப நம்ம மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இருக்கிற கம்பெனிஸ்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ண கூடாதுன்றதுக்கோசரம் ஒரு சில ஸ்டாக்ஸ்ல வந்து நான் மினிமமா இப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸை வந்து நான் கன்சிடர் பண்ணேன். எப்பயுமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நியூட்ரலா ட்ரேட் ஆகிறப்ப குவாலிட்டியான அட்ராக்டிவான டீசென்டான பிரைஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகிறப்ப தான் நம்ம ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸை வந்து ஒரு மினிமம் குவான்டிட்டியை வந்து நம்ம வாங்கின பிரைஸை விட கரெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே லார்ஜ் கேப் பேங்க் இருக்கு, மிட் கேப்ல ஒரு பேங்க் வேணும் அப்படின்னா நீங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் ஐடிசி ஹோட்டல் ஆகட்டும், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பஜாஜ் ஹவுசிங், டாடா ஸ்டீல் எதுவுமே வந்து கரெக்டான பிரைஸா இப்ப மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மார்க்கெட் கரெக்ஷன்ல தான் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கை வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். அந்த வகையில வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து நான் வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்கேன். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி என்னோட ஹோல்டிங்ஸ் 100 ரூபீஸ்ன்ற பிரைஸ்லயே வந்து குவான்டிட்டிஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸ்டாக் குவான்டிட்டிஸ் கம்மியா இருக்கிற பஜாஜ் ஹவுசிங், ஐடிசி ஹோட்டல் வந்து ஜஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கோசம் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் ஆர்பிஐ மீட்டிங், மோடி ட்ரம்ப், இந்த 2 ஈவெண்ட்டால மட்டும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆயிரும்ன்றதை கண்டிப்பா சொல்ல முடியாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஹோப் கிடையாது. நம்மளோட எக்கனாமி வந்து இண்டிவிஜுவலா க்ரோ ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவா கன்சிடர் பண்ணி ரீபவுண்ட் ஆகும். ஸோ அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ எடுக்கிறாங்க. அப்படி நடக்கிறப்ப மேபி இன்னும் ஒரு 3 months 6 months இல்ல 1 or 2 years கூட நம்ம வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து பிக் பண்ணுங்க. நிறைய அனலிஸ்ட் வந்து 1 or 2 years கூட இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால நான் வந்து இப்ப இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க கையில அமௌண்ட் இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வந்து அக்குமுலேட் பண்ணுமோ அதை வந்து எப்பயும் போல ரெகுலரா வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்றதை மட்டும் எந்த வகையிலையும் வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. மார்க்கெட் ரீபவுண்ட் ஆனாலும் சரி, இல்ல இன்னும் 5% 10% கரெக்ஷன் ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எந்த வகையிலையும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.